பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நாமத்தால் உங்கள் அனைவருக்கும் மகிமை உண்டாவதாக. என் பிரியமானவர்களே, நவம்பர் மாதம் முழுவதும் இறந்த அனைத்து ஆத்மாக்களுக்காக ஒப்பு கொடுக்கும் சிறப்பான மாதமாகும். குறிப்பாக இறந்து உத்திரிப்பு நிலையில் இருக்கும் ஆன்மாக்களை ஒப்பு கொடுத்து அவர்கள் விண்ணக வாழ்வை அடைய உதவுவதற்கு சிறந்த மாதமாகும். உலகில் நாம் காணும் ஏழைகள், நோயாளிகள் மற்றும் வேதனை உறுவோர் எல்லோரையும் விட உத்திரிப்பு நிலையில் இருக்கும் ஆன்மாக்களே நமது உதவியை விரைவாக எதிர்பார்க்கிறார்கள். அதிக அளவில் நமது உதவியை எதிர்பார்க்கும் ஆன்மாக்களில் நமது பெற்றோர், உற்றார், உறவினர், நண்பர்கள் கூட இருக்கலாம். இறந்து தூய்மை பெறும் நிலையில் உள்ள ஆன்மாக்களுக்கு நாம் உதவி செய்யும் போது கடவுள் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறார். தமக்கே அவ்வுதவியை செய்தது போன்ற இரக்கம் கொள்கிறார். நமது ஜெப தவங்களால் உத்தரிப்பு நிலையிலிருந்து ஒரு ஆன்மாவை மீட்கும் போதெல்லாம் மட்டற்ற மகிழ்ச்சியினை இறை அன்னைக்கும் ஏற்படுத்துகிறோம். இறந்து தூய்மை பெறும் நிலையில் உள்ள ஆன்மாக்களுக்காக திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜெபமாலை ஜெபிப்பதன் மூலமாகவும் சிலுவை பாதையை தியானித்து ஜெபிப்பதன் மூலமாகவும் இவ்வான்மாக்களுக்கு சிறப்பாக உதவி செய்யலாம். நம்மளால் இயன்ற அளவு திருப்பலிகளில் பங்கேற்று நம்முடைய அனைத்து வேதனைகளையும் துன்பங்களையும் இறந்து உத்தரிப்பு நிலையில் இருக்கும் ஆன்மாக்களின் மீட்புக்காக ஒப்பு கொடுப்போம். வாழும் காலத்தில் யார் விண்ணக தந்தையிடம் இறந்து தூய்மை பெறும் நிலையில் உள்ள ஆன்மாக்களுக்காக ஒப்பு கொடுக்கின்றார்களோ அவர்களது மரணத்தின் போது வானதூதர்கள் இறை அன்னை தாமே வந்து அழைத்து செல்வார்கள். வாருங்கள், இவ்வான்மாக்களுக்காக நாம் இணைந்து ஜெபிப்போம். இம்மாதம் முழுவதும் பயனுள்ள மாதமாக இருக்கட்டும். முதலில் உத்தரிக்கும் தல ஆன்மாக்களுக்காக ஜெபிப்போம். திவ்ய இயேசுவே, உத்தரிக்கும் தலத்தின் ஆன்மாக்கள் பேரில் இரக்கமாயிரும். தாவீது அரசரின் புத்திரனாகிய இயேசுவே, சிலுவை பாரத்தால் அதிகரித்த உமது திரு காயங்களின் கொடிய வேதனைகளை பார்த்து உத்தரிக்கும் தலத்தின் ஆன்மாக்கள் பேரில் இரக்கமாயிரும். சுவாமி, தேவரீர் அன்று சிலுவையில் பலியாகும் போது உமக்காக வருந்திய கல்லனுக்கு கிருபை புரிந்தது போல இந்த ஆன்மாக்கள் பேரில் இரக்கமாயிருந்து அவர்களை உமது பிரத்யட்ச தரிசனையின் பாக்கியத்தில் சேர்த்தருளும். அங்கே எல்லா புனிதர்களோடும் வானக தூதர்களோடும் அவர்கள் எக்காலமும் தேவரீரை வாழ்த்தி துதித்து கொண்டிருப்பார்களாக. ஆமேன். விண்ணகத்தில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உத்தரிக்கும் தலத்தில் வேதனைப்படும் ஆன்மாக்களுக்காக திவ்ய இயேசு கிறிஸ்துவின் விலை மதிப்பில்லாத திரு இரத்தத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். சுவாமி, பரிசுத்தரே, சர்வ வல்லப பரிசுத்தரே, ஆச்சரியரான பரிசுத்தரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி. பாவிகளுக்கு பொறுத்தலை தந்தருளும் சுவாமி. மரித்த சகல விசுவாசிகளுக்கும் நித்திய இளைப்பாற்றலை கட்டளையிட்டருளும் சுவாமி. ஆமேன். உத்தரிக்கிற ஆன்மாக்களின் வணக்க மாதம் முந்தின நாள். சகல மோட்சவாசிகளும் உத்தரிக்கிற ஆத்மாக்களும் இப்பூமியில் உள்ள கிறிஸ்தவர்களும் ஒரே சபையாம் என்று காண்பிக்கிற விளக்கமாவது, சகல உலகங்களை படைத்து ரட்சித்து அழிக்க வல்லவராயிருக்கிற மேலான கடவுளாகிய இயேசு கிறிஸ்துநாதர் தமக்கு ஞான உடலாகிய புனித திருச்சபையை உண்டு பண்ணினாராமே. அத்திருச்சபையை அவரே ஆண்டு நடப்பித்து அலங்கரித்து மோட்ச பேரின்ப ராஜ்யத்தில் தம்முடன் ஒண்டித்திருக்கும் அளவும் அதை சீர்படுத்தி கொண்டு வருகிறார். சுவாமிக்கு உடலும் பத்தினியுமாயிருக்கிற திருச்சபையானது இவ்வுலகத்தில் நிற்கும் திருச்சபை மாத்திரம் அல்ல. அத்திருச்சபை மோட்சத்திலே வாழும் திருச்சபையும் உத்தரிக்கும் சபையும் இவ்வுலகத்தில் உலகம், பசாசு, சரீரம் என்கிற 3 சத்துருக்களோடு யுத்தம் செய்யும் திருச்சபையுமாகிய 3 சபையாம். ஆயினும் இம்மூன்று சபைகள் பிரியாத ஐக்கியத்தாலும் முறியடிக்கப்படாத பந்தத்தாலும் அந்யோன்ய நேசத்தாலும் தங்களை ஆளும் ஏக இரட்சகராலும்
தாங்கள் என்னென்றைக்கும் இருக்கப் போகிற ஒரே மோட்ச ராஜ்யத்தாலும் ஏக சபையே அல்லாமல் வெவ்வேறு சபைகள் அல்ல. அத்திருச்சபையானது மோட்சத்தில் மாத்திரமே எவ்வகையிலும் சீர்படுத்தப்பட்டு யாதோர் பழுதுமின்றி கரையுமின்றி குறைவுமின்றி மங்கா ஒளியோடு இலங்கி மற்றற்ற செல்வ பாக்கியத்தை நுகர்ந்து இயேசு கிறிஸ்துநாதருடன் ஒன்றித்து என்றென்றைக்கும் வாழா நிற்கும். அதில் மாத்திரமே கண்ணாலே காணாததுமாய் காதாலே கேளாததுமாய் புத்தியினாலே எட்டாதிருக்கிறதுமாய் இருக்கிற பேரின்பத்தை சுகித்து சந்தோஷ வெள்ளத்தில் அமிழ்ந்து ஏக திருத்துவமாகிய கடவுளாகிய சர்வீஸ்வரனை முகமுகமாய் தரிசித்து அவருடைய பிரதாபத்தை பார்த்து ராஜாக்களாகவும் தேவர்களாகவும் மோட்சவாசிகள் என்றென்றைக்கும் கர்த்தாவை ஸ்துதித்து நேசித்து வாழ்வார்களாமே. அதுவே மனுஷனுக்கு கதியும் அவதியும், அதுவே அவனுக்கு சம்பூரண பூரிப்பும் தீர்ந்த ரம்யமுமாம். அதற்குத்தான் சேர்ந்தார்கள் மோட்சவாசிகள் எல்லோரும். அதிலேயும் நாம் ஒரு நாள் சேருவோம் என்று உறுதியாய் நம்பியிருக்கிறோம். மகிமைப்படுத்தப்பட்ட அத்திருச்சபையில் யாதோர் பழுதும் யாதோர் கரையும் யாதோர் குறையும் இருக்கக்கூடாதென்கிறதை பற்றி அதில் சேரும் முன்னே எந்த குற்றமுள்ளவர்களும் செம்பன் உலையில் சுத்தமாய் இருக்கிறார் போல் ஒரே இடத்தில் சுத்திகரிக்கப்பட்டு தங்களிலுள்ள கண்மசமெல்லாம் சுட்டழித்து செஞ்சுடருக்கு ஒப்பாய் ஒளிந்து முழுமையும் பரிசுத்தராக வேணும். இப்பேற்பட்டவர்களை சுத்தமாக்கி மோட்ச சபைக்கு தகுந்தோர்களாக்குகிற ஸ்தலம் உத்தரிக்கிற ஸ்தலம் எனப்படுகிறது. அந்த ஸ்தலத்திலே உத்தரிப்பு நிறைவேற்றுகிறவர்கள் உத்தரிக்கும் சபையார் என்று கூறப்படுகிறார்கள். போர் செய்யும் ஸ்தலமும் சோதனைப்படும் ஸ்தலமும் பாவ புண்ணியமுள்ள ஸ்தலமும் இப்பூலகம்தான். இதிலே தான் ஞான சத்துருக்களை வென்று ஒழித்து மோட்ச கிரீடத்துக்கு சுதந்திரத்தை அடையலாம். இதிலே தான் சோதனையிலே தத்தளிக்காமல் தேவ ஊழியத்தில் பிரமாணிக்கமாய் நடந்து பரமராஜாவிடத்தில் ஊழியுள்ள காலம் வாழ பேறு பலனை பெற்றுக்கொள்ளலாம். இதிலே தான் பாவ அழிவை வெறுத்து துர் இச்சைகளை அடக்கும் தவத்தை வெற்றி கொடியாக தெரிந்து மோட்ச பேரின்பத்துக்கு பிராப்தியை அடையலாம். ஜெயம் கொண்டவர்களுக்கு மாத்திரமே ராஜமுடி சூட்டப்படும். உறுதியாய் நடந்தவர்களுக்கு மாத்திரமே மோட்ச சம்பாவனை அளிக்கப்படும். புண்ணியம் செய்தவர்களுக்கு மாத்திரமே மோட்ச பேரின்பம் கொடுக்கப்படும். அப்படி பூமண்டலத்தில் வருத்தப்பட்டு போராடி இயேசுவின் திருநாம தேயத்தை தரித்து திருச்சிலுவையின் மகிமையான வெற்றி கொடியின் கீழ் யுத்தம் பண்ணுகிறவர்கள் யுத்த சபை எனப்படுகிறவர்களாம். ஆயினும் ஓட்டலோக சபை என்றும் உத்தரிக்கிற சபை என்றும் யுத்த சபை என்றும் சொன்னாலும் 3 சபையல்ல, ஒரே சபைதான். இவ்வுலகத்திலுள்ள யுத்த சபையானது தனக்கு பேறு பலனையும் மோட்சத்துக்கு சுதந்திரத்தையும் நித்திய பிரதாபத்துக்கு பிராப்தியையும் அடைவது மன்றியே வானோர்களை வாழ்த்தி ஸ்துதித்து மைமைப்படுத்தும் உத்தரிக்கிற சபையில் உபாதிக்கப்படுகிறவர்களுக்காக மன்றாடும், அவர்களுக்கு உதவி சகாயம் பண்ணும், அவர்களை பரம வீட்டுக்கு சேர்த்து கொள்ளும். உத்தரிக்கிற சபையோவெனில் தனக்கு யாதொன்றையும் பெறக்கூடாமல் தனக்கு உதவி சகாயம் செய்யும் யுத்த சபைக்கு ஆண்டவருடைய அனுகிரகம் வர மன்றாடும். ஓட்டோலோக சபை இடத்திலே சேர விரும்பி தேவ சித்தத்திற்கு அமைந்து சுத்திகரிக்கப்படும். மோட்சத்தில் வாழும் ஓட்டலோக சபையானது யுத்த சபையை கிருபையாய் பார்த்து இடைவிடாமல் ஆண்டவரை மன்றாடி அதற்கு வேண்டிய தேவ வரங்களை பொழிய பண்ணும். யுத்தம் பண்ணுகிறவர்களை ஏவி எங்களிடத்திலே வாருங்கள் என்று மோட்சானந்தத்தை அவர்களுக்கு காண்பிக்கும். உத்தரிக்கிற சபைக்கு உதவியாக நெருப்பை அவிக்கும் தர்மங்களையும் பரிகாரத்தை செலுத்தும் தவக்கிரியைகளையும் கட்டுகளை அவிழ்க்கும் ஜபங்களையும் எல்லா வேதனைகளையும் அவிய செய்யும் திவ்ய பூசைகளையும் நடப்பிக்க செய்யும். கடைசியிலே இச்சபையார் எல்லாரும் மோட்சத்திலே கூடி சுவாமியுடன் ஏகோபித்து சொல்லிலும் நினைவிலும் அடங்காத சகலமான பேரின்ப பாக்கியங்களை அனுபவித்து சர்வீஸ்வரனை புகழ்ந்து ஸ்துதித்து வாழ்வார்களாமே. கிறிஸ்தவர்களே, இம்மாத துவக்கத்திலே
சகலமான மோட்சவாசிகளுடைய திருநாள் கொண்டாடப்படுகிறதுனாலே மோட்சத்தை நினைத்து அவ்விடத்திற்கு சேர வேண்டியதற்காக பிரயாசைப்படுவோம் என்று உறுதியாய் தீர்மானிக்க கடவீர்கள். ஆயினும் அவ்விடத்திற்கு உடனே சேர்வது வெகு அருமையாயிருப்பதால் ஏறக்குறைய எல்லோரும் உத்தரிக்கிற ஸ்தலத்தின் வழியாய் ஈடேறுவோம் என்கிறதற்கு சந்தேகமே இல்லை. அதனாலே இந்த மாதம் முழுமையும் உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆத்மாக்களை குறித்து சில தியானங்களையும் ஜபங்களையும் செய்து அவர்களுக்கு உதவி சகாயம் அறிவிக்க பிரயாசைப்படுவோமாக. இறைவனின் இரக்க பக்தி. ஆண்டவர் இயேசு அளிக்கும் 21 வாக்குறுதிகள். ஓர் ஆண்டிற்கு புனித பிரஜத்தை நினைத்து கொண்டு இயேசுவை நோக்கி பின்வரும் 15 ஜெபங்களை சொல்பவர்களுக்கு நமது ஆண்டவர் இப்போது சொல்லவிருக்கும் நல்வரங்களை தருவதாக வாக்களித்துள்ளார். 1. உங்கள் குடும்பங்களில் உள்ள 15 உயிர்களை துன்புறும் நிலையிலிருந்து மீட்படைய செய்வேன். 2. உங்கள் குடும்பத்தில் உள்ள 15 உயிர்களை இறை அருளில் காத்து உறுதிப்படுத்துவேன். 3. உங்கள் குடும்பத்தை சார்ந்த 15 பாவிகளை மனமாற்றம் அடைய செய்வேன். 4. யார் இந்த ஜெபத்தை பற்றுதலோடு சொல்கிறார்களோ அவர்கள் மேலான நல் அருளை பெறுவார்கள். 5. இந்த ஜெபத்தை சொல்லும் ஒருவரது இறப்பிற்கு 15 நாட்களுக்கு முன் முடிவில்லா பசி தாகத்திலிருந்து அவரை விடுவிக்க என் விலை மதிப்பற்ற உடலையும் இரத்தத்தையும் தருவேன். 6. இச்செபம் செய்பவர் இறப்பிற்கு 15 நாட்களுக்கு முன்னால் தான் செய்த பாவங்களின் தன்மையை நன்கு அறிந்து அதற்காக ஆழ்ந்த மன வருத்தப்படும் வரத்தை வழங்குவேன். 7. அவருக்கு துணை செய்யவும் அவருடைய எதிரிகளின் தாக்குதலிலிருந்து அவரை காக்கவும் என் வெற்றியின் சின்னமாகிய திருச்சிலுவையை அவர்கள் முன் நிறுத்துவேன். 8. அவரது சாவிற்கு முன் எனது அன்புமிகு தாயுடன் வருவேன். 9. அவரது ஆன்மாவை அன்புடன் ஏற்று அதற்கு முடிவில்லா பேரின்பத்தை தருவேன். 10. அவரை அழைத்து சென்று எனது தெய்வீக ஊற்றிலிருந்து அவரை பருகச் செய்வேன். இங்கு எனது ஜெபத்தை சொல்வாரேயானால் அவருக்கு மீட்பு அளிக்கப்படும். 11. 30 ஆண்டுகள் தொடர்ந்து சாவான பாவ நிலையில் இருப்பவனும் இஜெபத்தை சொல்வாரேயானால் அவருக்கு மீட்பு அளிக்கப்படும். 12. அவரை கடுமையான சோதனையிலிருந்து காப்பாற்றுவேன். 13. அவரது ஐம்புலன்களையும் காத்து அவருக்கு துணை நிற்பேன். 14. அகால மரணத்திலிருந்து அவரை காத்தருள்வேன். 15. முடிவில்லா மரண தீயிலிருந்து அவரது ஆன்மா விடுதலை அடையும். 16. இறைவனிடமிருந்தும் கன்னித்தாயிடமிருந்தும் அவர் கேட்கும் வரங்கள் அனைத்தையும் அடைவார். 17. தன் வாழ்நாள் எல்லாம் ஒருவர் தன் மனம் போல் வாழ்ந்திருந்தாலும் மறுநாளே அவர் சாவதாக இருந்தால் அவரது வாழ்வு நீடிக்கப்படும். 18. ஒவ்வொரு முறையும் இந்த ஜெபத்தை சொல்கிறவர்கள் 100 நாட்கள் பேறு பலன்கள் அடைவார்கள். 19. இச்செபத்தை சொல்லும் ஒருவர் வானதூதர்களின் மேலான கூட்டத்தில் உறுதியாக சேர்த்து கொள்ளப்படுவார். 20. இச்செபத்தை பிறர்க்கு கற்றுத்தரும் ஒருவருக்கு முடிவில்லா மகிழ்வும் வழங்கப்படுகிறது. 21. எங்கு இந்த ஜெபம் சொல்லப்படுகிறதோ அல்லது சொல்லப்படுமோ அங்கு இறைவன் தங்கி அருளை பொழிவார். நாம் இப்போது இணைந்து இந்த 15 மன்றாட்டுக்களை ஜெபிப்போம். முதல் மன்றாட்டு. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே.
புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். ஓ இயேசு கிறிஸ்துவே, உம்மை அன்பு செய்வோர் வாழ்வை இனிதாக்குபவரே, பற்றுகள் அனைத்தையும் கடந்து நிற்கும் அன்பின் திருவுருவே, பாவிகளின் நம்பிக்கையும் மீட்புமானவரே, மனிதரோடு வாழ்வதே மேலான ஆவல் என்பதை நீர் உம் மீட்பு திட்டப்படி மனித உரு எடுத்து மனிதரோடு மனிதராகும் அளவுக்கு இவ்வுலகை நேசித்தீர். உமது பிறப்பு தொடங்கி நீர் அனுபவித்த துன்பங்களை, குறிப்பாக உமது திருப்பாடுகளில் நீர் அனுபவித்த துன்பங்களை நினைத்தருளும். உமது கடைசி இரவு உணவின் போது உம் சீடரின் பாதங்களை கழுவியதையும் உம் திரு உடலையும் திரு இரத்தத்தையும் அவர்களுக்கு உணவாக கொடுத்து வருத்தத்தில் ஆழ்ந்திருந்த அவர்களுக்கு நீர் ஆறுதல் அளித்ததையும் உம் திருப்பாடுகளை முன் அறிவித்ததையும் நினைத்தருளும். எனது உள்ளம் சாவு வருமளவுக்கு ஆழ்துயரம் கொண்டுள்ளது என்று கூறியவரே, நீர் அனுபவித்த துக்கத்தையும் மனவேதனையையும் நினைத்தருளும். சிலுவையில் அறையப்படும் முன் நீர் உம் மென்மையான உடலிலும் உள்ளத்திலும் அனுபவித்த பயம், வேதனை, துக்கம், துயரம் அனைத்தையும் நினைத்தருளும். உம் சிலுவை சாவுக்கு முன் கெத்சமனி தோட்டத்தில் மும்முறை குப்புற விழுந்து ஜெபித்தீர். இரத்தம் வேர்வை துளிகளாக சிதறி விழ வேதனையால் துடித்தீர். உமது சீடர் யூதாஸ் உம்மை காட்டி கொடுத்தார். உமக்கெதிரான பொய் சான்று கூறினர். தவறாக உம்மேல் தீர்ப்பு கூறி உம்மை சிலுவை சாவுக்கு தீர்ப்பிட்டனர். உம் திரு உடைகளை களைந்து அவமானத்திற்குரிய உடைகளை உமக்கு அணிவித்து உம்மை நகைப்புக்குள்ளாக்கினர். உம் கண்களையும் முகத்தையும் மூடி உம்மை ஏளனம் செய்தனர். முள்களால் ஒரு முடியை பின்னி உம் தலையில் வைத்தனர். செங்கோலை உம் கையில் தந்து யூதரின் அரசே வாழி என்று சொல்லிக்கொண்டு உம் திரு கன்னத்தில் அரை மேல் அறை அறைந்தனர். ஓ என் அன்பு தெய்வமே, உம் சிலுவை சாவிற்கு முன் நீர் அனுபவித்த மேற்சொன்ன எல்லா துன்பங்களையும் வேதனைகளையும் நினைவாக என் சாவிற்கு முன் எனக்கு இரக்கத்தையும் அருளையும் தந்தருளும். பாவங்களுக்கு தக்க பரிகாரம் செய்யும் வாய்ப்பையும் எல்லா பாவங்களையும் போக்கிக் கொள்ளும் அருளையும் எனக்கு தயவாய் தந்தருளும். ஆமீன். இரண்டாம் மன்றாட்டு. ஓ என் இயேசுவே, உமது எதிரிகள் கட்சிக்கும் சிங்கங்கள் போல் உம்மை சூழ்ந்து கொண்டு எண்ணற்ற ஏளன சொற்கள் கூறி அடிமேல் அடி அடித்து எச்சிலை உம் முகத்தில் துப்பி தம் விருப்பம் போல் உம்மை துன்புறுத்தி வேதனைக்கு உள்ளாக்கினர். இந்த உம் துன்பங்களையும் அவமானத்தையும் கருத்தில் கொண்டு இயேசுவே, நான் உம்மை வேண்டுகிறேன். என் எதிரிகள் அனைவரிடமிருந்தும் என்னை விடுவித்தருளும். உமது பாதுகாப்பின் நிழலில் என்னை முடிவில்லா மீட்பின் நிறைவுக்கு கொண்டு சேர்த்தருளும். ஆமீன். மூன்றாம் மன்றாட்டு. ஓ என் இயேசுவே, விண்ணையும் மண்ணையும் படைத்தவரே, அனைவரையும் உமது அன்பின் வல்லமையால் அரவணைத்து காப்பவரே, கொடிய யூதர்கள் உம் கரங்களையும் கால்களையும் ஆணிகளால் அறைந்து துளைத்ததால் ஏற்பட்ட அளவில்லா வேதனையை நினைவு கூறும். தங்கள் கோபத்தை தணித்து கொள்ள உம் திருவுடலை சிலுவையின் மேல் எல்லா பக்கங்களிலும் இழுத்து வைத்து அதனால் உம் கை கால் மூட்டுகள் நழுவ செய்தனரே, இந்த சொல்ல முடியாத கொடுமையை நினைத்தருளும். என் இயேசுவே, திரு சிலுவையில் நீர் அனுபவித்த வேதனையின் நினைவாக உம்மை இருந்து வேண்டுகிறேன். உமக்கு பயப்படவும் உம் அன்பில் நம்பிக்கை கொள்ளவும் வேண்டிய அருளையும் தந்தருளும். ஆமீன். நான்காம் மன்றாட்டு. ஓ என் இயேசுவே, விண்ணக மருத்துவரே, உம் திரு காயங்களால் எம் பாவ புண்ணியங்களை ஆற்ற திரு சிலுவையில் உயர்த்தப்பட்டவரே, நீர் அனுபவித்த உடற்காயங்களின் வேதனையை நினைத்தருளும். நீர் அப்போது அனுபவித்த பலவீனத்தை நினைத்தருள உம்மை போல் எவரும் இதுவரை இத்தகைய வேதனையை அனுபவித்ததில்லை என்பதையும் நினைத்தருளும். உச்சி முதல் உள்ளங்கால் வரை வேதனையால் துவளாத இடமே உம் உடலில் இல்லை. இருப்பினும் உம் வேதனைகளை எல்லாம் மறந்து உம் எதிரிகளுக்காக உம் விண்ணக தந்தையிடம்
தந்தையே, இவர்களை மன்னியும், ஏனெனில் இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் என்று ஜெபித்தீரே. இந்த உமது பரிவிரக்கத்தின் வழியாகவும் வேதனைகள் நினைவாகவும் உம் திருப்பாடுகளின் பயனாகவும் எங்களில் முழுமையான மனமாற்றத்தை ஏற்படுத்தியருளும். எங்கள் பாவங்களை முழுமையாக கழுவி துடைத்தருளும். ஆமீன். ஐந்தாம் மன்றாட்டு. ஓ என் இயேசுவே, முடிவில்லா மகிமையின் கண்ணாடியே, உம் தெய்வீகத்தின் ஒளியால் உம் திருப்பாடுகளின் பயனாக மீட்கப்பட இருப்போர் முன்குறித்து வைக்கப்பட்டிருந்ததை தியானித்தீர். அதே நேரத்தில் தங்கள் பெரும் பாவங்களுக்காக முடிவில்லா நரக வேதனைக்கென சபிக்கப்பட்டவர்களையும் நினைத்தீர். அந்த பெரும் பாவங்களுக்காக மனதுருகி கண்ணீர் வடித்தீர். இந்த இரக்கத்தின் ஊற்றிலிருந்து எனக்கு அருள் தாரும். குறிப்பாக இன்றே நீர் என்னோடு வான் வீட்டில் இருப்பாய் என்று குற்றவாளிகளில் ஒருவனுக்கு நீர் சொன்ன அந்த சொற்களிலிருந்து உம் அளவில்லாத நன்மைத்தனத்தையும் நினைத்து என் மரண வேதனையில் என்மேல் இரக்கமாயிரும். ஆமீன். ஆறாம் மன்றாட்டு. ஓ என் இயேசுவே, எங்கள் அன்புக்குரிய அரசரே, நீர் ஆடை களையப்பட்டு பிறகு குற்றவாளியைப் போல் சிலுவையில் அறையப்பட்டு உயர்த்தப்பட்ட போது நீர் அனுபவித்த துயரத்தை நினைத்தருளும். அந்த வேதனையின் போது உம் உறவினரும் நண்பரும் உம்மை கைவிட்டு தப்பி சிதறோடினர். உம் அன்பு தாய் மட்டுமே மரண வேதனையில் உம்மோடு ஒன்றித்திருந்தார். அவ்வேதனையில் உம் அன்பு தாயை நோக்கி, அம்மா, இதோ உம் மகன் என்று சொல்லி யோவானிடம் உம் தாயை ஒப்படைத்தீர். ஓ என் மீட்பரே, உம்மை கெஞ்சி மன்றாடுகிறேன். உம் திருத்தாயின் இதயத்தை வேதனைவால் துளைத்ததே. உம் திருத்தாய் அனுபவித்த அந்த வேதனையின் நினைவாக என் உடல் உள்ளமாகிய வேதனையிலும் துன்பத்திலும் என்மேல் இரக்கமாயிரும். என் இடர்களில் எனக்கு துணையாக வாரும். குறிப்பாக மரண நேரத்தில் எனக்கு துணை நின்றருளும். ஆமீன். ஏழாம் மன்றாட்டு. ஓ என் இயேசுவே, இணையில்லா இரக்கத்தின் ஊற்றே, மனித இனம் மீட்படைய வேண்டுமென்று தாகத்தால் தவித்து நான் தாகமாயிருக்கிறேன் என்று சிலுவையில் சொல்லியவரே, ஓ என் மீட்பரே, நான் உம்மை இறைஞ்சுகின்றேன். என் செயல்களில் எல்லாம் இறைவனை விரும்பும் வேட்கை தீயை என்னில் வளர்த்தருளும். உடலின் இன்ப நாட்டங்களை ஒடுக்கி அழித்துவிடும். உலக இன்ப ஆசைகளை தகர்த்துவிடும். ஆமீன். எட்டாம் மன்றாட்டு. ஓ என் இயேசுவே, இதயங்களின் இனிமையே, ஆவியின் ஆற்றலே, சிலுவையில் அனாதை போல் தொங்கிய வேளையில் எங்கள் மேல் கொண்ட அன்பிற்காக காடியின் கசப்பை சுவைத்தீர். எங்கள் வாழ்விலும் மரண வேளையிலும் உம் திருமகனுடைய திரு உடலையும் திரு இரத்தத்தையும் தகுதியான அருள் நிலையில் பெற்றுக்கொள்ள அருள் தாரும். அதன் வழியாக ஆன்ம நோய் நீங்கி ஆறுதல் பெற்றுக்கொள்வோமாக. ஆமீன். ஒன்பதாம் மன்றாட்டு. ஓ என் இயேசுவே, சிலுவை சாவு நெருங்குவதை உணர்ந்து வேதனை கடலில் அமிழ்ந்தவரே, உம் வேதனையின் கசப்பை நினைவு கூர்ந்தருளும். யூதர்களால் அவமதிக்கப்பட்டதையும் நினைத்தருளும். என் கடவுளே, என் கடவுளே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று வேதனை துயரில் உரக்க கத்தினீரே. இந்த வேதனை துயரின் வழியாக ஓ என் மீட்பரே, நான் கெஞ்சி மன்றாடுகிறேன். என் மரண வேதனையிலும் பயத்திலும் என்னை கைவிட்டு விடாதேயும். ஆமீன். பத்தாம் மன்றாட்டு. ஓ என் இயேசுவே, அனைத்தையும் முடிவுறத் தொடங்கிய வேளையில் எங்களுக்காக உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை செந்நீர் சிந்திய துன்ப வேதனையால் துடித்தவரே, உம் உடலில் ஏற்பட்ட எண்ணற்ற காயங்களின் வேதனையை கருதி உம்மை அன்பு செய்வோருக்கு இனிமையானதும் நான் எளிமையானதுமான உன் அன்பின் கட்டளைகளை தவறாது கடைபிடிக்க அருள் தாரும். ஆமீன். 11ஆம் மன்றாட்டு. ஓ என் இயேசுவே, அளவில்லா கருணையின் இருப்பிடமே, உம் உள்ளெலும்புகளில் ஊடுருவிய திருக்காயங்களின் நினைவாக என்னை என் பாவ படுகுழியிலிருந்தும் நீதியின் கோபத்தீயால் நிறைந்திருக்கும்
குற்ற படுகுழியிலிருந்தும் மீட்டுக்கொண்டு உம் திருமுகத்தினின்று என்னை மறைத்துக் கொள்ளும். ஆமேன். 12ஆம் மன்றாட்டு. ஓ என் இயேசுவே, உண்மையின் கண்ணாடியே, ஒற்றுமையின் அடையாளமே, அன்பின் பிணைப்பே, தலை முதல் கால் வரை உம் உடலில் ஏற்பட்ட எண்ணற்ற காயங்களை நினைத்தருளும். உம் திரு ரத்தம் சிந்தியதால் உம் உடல் முழுவதும் செந்நிறமாகியது. ஓ மேன்மை மிகுந்த துன்பமே, உலகளாவிய வேதனையே, ஓ இயேசுவே, என்மேல் கொண்ட அன்பிற்காக உம் உடலில் துன்ப வேதனையும் அனுபவித்தீர். இனிய இயேசுவே, நீர் உம்மால் செய்ய என்றும் எமக்கு நீர் செய்யாமல் விட்டதென்ன? நீர் அனுபவித்த துன்பத்தின் கனிகள் என் ஆன்மாவில் புதுப்பிக்கப்படுவனவாக உம்மை விண்ணுலகத்தில் நான் காணும் பேரு பெறும் வரை உம் அன்பு இதயத்தில் நாளுக்கு நாள் வளர்வதாக. நிறை நன்மையின் ஊற்றும் மகிழ்ச்சியில் தொடக்கமான என் இனிய இயேசுவே, விண்ணகத்தில் எனக்கு நிறைந்த நன்மையும் மகிழ்ச்சியும் தந்தருவீராக. ஆமீன். 13ஆம் மன்றாட்டு. ஓ என் இயேசுவே, முடிவில்லா அரசரே, எல்லாம் நிறைவேறிற்று என்று சொல்லி தலை சாய்த்து உயிர் விடும் முன் நீர் உடலிலும் உள்ளத்திலும் அனுபவித்த துன்பத்தை நினைத்தருளும். இந்த துன்பத்தில் ஏற்பட்ட ஏக்கம், வருத்தம் இவற்றின் வழியாக உம்மை இறைஞ்சுகின்றேன். இயேசுவே, என் சிந்தனை சிதறியும் ஆன்மா வருத்தமுற்றும் இருக்கும் என் மரண வேளையில் இறைவா, என் மேல் இரக்கமாயிரும். ஆமீன். 14ஆம் மன்றாட்டு. ஓ என் இயேசுவே, தந்தையின் ஒரே திருமகனே, தந்தையே, உம் கரங்களில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன் என்று உம் ஆன்மாவை தாழ்ச்சியுடன் உம் தந்தையின் திருக்கரங்களில் ஒப்படைத்ததை நினைத்தருளும். உமது சதை கிழிய, நெஞ்சு பிளக்க, விழா ஈட்டியால் குத்தி திறக்கப்பட்டு அதனின்று அருளின் ஊற்றுகள் வழிந்தோட நீர் உயிர் துறந்தீர். அந்த அரிய சாவின் வழியாக மனிதர்களின் அரசராகிய இயேசுவே, உம்மை வேண்டுகிறேன். நான் உலகம், தீயோன், உடல் ஆகியவற்றை எதிர்த்து நிற்க எனக்கு துணையாக வாரும். எனக்கு ஆறுதல் தாரும். மேற் சொன்ன 3 தீய சக்திகளையும் வெற்றி காண என் மரண வேளையில் என்னை ஒரு திருப்பயணியாகவும் அடிமை தலையிலிருந்து திருப்போனவாகவும் ஏற்றுக்கொள்ளும். ஆமீன். 15ஆம் மன்றாட்டு. ஓ என் இயேசுவே, பலந்தரும் திராட்சை கொடியே, திராட்சை ஆலையில் சாறு பிழிவது போன்று உம் திருவுடலினின்று தாராளமாய் சிந்திய உம் திரு இரத்தத்தை நினைத்தருளும். ஈட்டியால் குத்தி திறக்கப்பட்ட உம் திருவிழாவிலிருந்து இரத்தமும் நீரும் வெளிவந்தன. உமக்கென்று சிறிதும் வைத்து கொள்ளாமல் இறுதி துளி இரத்தத்தையும் எனக்காக சிந்துவிட்டீர். அதன் பின் உம் திருவுடல் சிலுவை நின்று இறக்கப்பட்டு உம் மென்மையான உடல் சிதைந்தது. உடற்கூறுகள் சிதறி போயின, உள்ளெலும்புகள் உலர்ந்து போயின. இந்த கசப்பான பாடுகளின் வழியாக சிந்தப்பட்ட உம் திரு இரத்தத்தின் வழியாகவும் நான் இறைஞ்சுகின்றேன். என் இனிய இயேசுவே, மரண வேளையில் என் ஆன்மாவை உம் முடிவில்லா அமைதியில் ஏற்றுக்கொள்ளும். முடிவில்லா பேரின்பம் நல்கும் வானக பெருவிழாவில் என்னை ஏற்றுக்கொள்ளும். ஆமேன். உத்தரிக்கும் தல ஆன்மாக்களுக்காக அன்னை மரியாவை நோக்கி ஜெபிப்போம். மிகவும் பரிசுத்த கன்னி மரியாளே, உத்தரிக்கும் தல ஆன்மாக்கள் பேரில் இரக்கம் மிகுந்த தேற்றரவு மாதாவே, அடியேன் இதோ உமது பாதத்திலே சாஷ்டாங்கமாய் விழுந்து பிரார்த்தித்து ஒப்பு கொடுக்கும் காணிக்கை என்னவென்றால், என் அனுதின கிரியையினாலே நான் அடையக்கூடிய பேறு பலன்களையும் என் மரணத்திற்கு பின் எனக்காக ஒப்பு கொடுக்கும் ஜெபத்தவ பலன்களையும் தேவரிற்கு ஒப்பு கொடுக்கிறேன். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்களின் நன்மைக்காக தேவரின் சித்தம் போல் அவைகளை பிரயோகிக்க கிருபை புரிந்தருளும். தற்காலத்திலும் பிற்கால நித்தியத்திலும் எனக்கு வரக்கூடிய நன்மை பலன்களை எல்லாம் சுயநல நாட்டமின்றி தாயின் நேசமுள்ள உமது பராமரிப்பிலேயே முழுதும் ஒப்படைத்து விடுகிறேன். உமது திருமகனாகிய ஆண்டவர் தமது கிருபை இரக்கத்துக்கு அல்லது
நீதிக்கேற்றபடி உமது திருக்கரங்களின் வழியாய் அடியேனுக்கு நியமித்து அனுப்பும் நன்மை திண்மைகளை எல்லாம் மரண பூரணமாக அமைதலோடு இப்போதே கையேற்றுக் கொள்கிறேன். ஆமீன். உத்தரிக்கும் தல ஆன்மாக்கள் விண்ணகம் செல்ல உதவும் ஜெபம். நித்திய பிதாவே, இன்றைய தினத்திலும் என் ஜீவிய காலம் முழுவதும் நான் கட்டிக்கொண்ட சகல பாவங்களுக்கு பரிகாரமாக இயேசு மரிய இதயங்களை அவர்களின் நேசத்தோடும் சகல பாடுகளோடும் சகல பேறு பலன்களோடும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். நித்திய பிதாவே, இன்றைய தினத்திலும் என் ஜீவிய காலம் முழுவதும் நான் குற்றங்களோடு செய்த நன்மையை சுத்திகரிப்பதற்காக இயேசு மரி இதயங்களை அவர்களின் நேசத்தோடு சகல பாடுகளோடும் சகல பேறு பலன்களோடும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். நித்திய பிதாவே, இன்றைய தினத்திலும் என் ஜீவிய காலம் முழுவதும் நான் செய்ய தவறிய நன்மைகளுக்கு ஈடாக இயேசு மரிய இதயங்களை அவர்களின் நேசத்தோடும் சகல பாடுகளோடும் சகல பேறு பலன்களோடும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஆமீன். இறுதி ஜெபம். எங்கள் அனைவரையும் படைத்து பராமரித்து மீட்ட அன்பு இறைவா, மரித்த உமது அடியார்களுக்காக செய்யப்படுகிற பக்தியுள்ள மன்றாட்டுக்களை அங்கீகரித்து அவர்கள் மிகுந்த ஆவலோடு வேண்டும் பாவ மன்னிப்பை கிருபை செய்தருள வேண்டுமென்று தயவாய் உம்மை மன்றாடுகின்றோம். எக்காலமும் வாழும் உயிருள்ள இறைவா, இந்த மன்றாட்டை தயவாய் கேட்டருளும் சுவாமி. ஆமேன். நித்திய பிதாவே, பெற்றோர், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள், உபகாரிகள் ஆகியோரை நல்ல விதமாய் நேசித்து அவர்களுக்கு வேண்டிய நன்மையை செய்தருள கற்பித்தருளினீரே. ஆகையால் எங்களை பெற்று அன்போடு வளர்த்து ஆதரித்தவர்களும் பற்பல உபகாரங்கள் எங்களுக்கு செய்தவர்களும் எங்கள் உற்றார், உறவினர்கள், நண்பர்கள், உபகாரிகள் ஆகியோரையும் வேதனை நீங்கி நித்திய காலம் உமை மகிழ்ச்சியுடன் தரிசித்து கொண்டிருக்க தேவரீர் கிருபை செய்தருள வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். ஆமீன். மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்வோமாக. நித்திய இளைப்பாற்றியை அவர்களுக்கு அளித்தருளும் ஆண்டவரே, முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் ஒளிவதாக. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. ஆமீன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.